Hi friends, welcome to our channel. So இந்த வீடியோவில் TAF IAS Academy இலவச முழு மாதிரி தேர்வு ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்துட்டு கோயம்புத்தூரில் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டு வந்துட்டு நான் வீட்டில் ஹஸ்பண்ட் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க. கொஷின் பேப்பர் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த கொஷின் வந்துட்டு அட்டன் பண்ணி பார்க்கலாம் ரிவிஷனுக்கு அப்படிங்கிற அட்டன் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் வந்துட்டு நான் என்ன ஸ்கோர் எடுத்தேன், எப்படி வந்துட்டு எழுதினேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதற்கு முன்னாடி வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோவில் வந்துட்டு நான் எப்படி குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அண்ட் டெய்லி வந்துட்டு என்ன படிக்கிறேன், இந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் கேட்டாலுமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு ஹஸ்பண்டு TAF IAS அகாடமியோட டெஸ்ட் வந்துட்டு கோயம்புத்தூரில் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எழுத போயிட்டு 10 o'clock தான் ரிட்டர்ன் வந்தாங்க. மார்னிங் போயிட்டு ஸோ டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் சாப்பாடு போட்டு கொடுத்துருந்தேன். ஸோ அதெல்லாம் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ கொஷின் அட்டன் பண்ணிவிட்டு எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்தது வந்துட்டு நானும் எழுதி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாமே எழுதலான்னு தான் நினச்சேன். பட் வந்துட்டு எழுத முடியல. அட்லீஸ்ட் தமிழாவது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக 100 கொஷின் தமிழ் மட்டும் போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன். தம்பி கொண்டு அங்கன்வாடியில் விட்டுட்டு வீட்டில் வந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்தது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உட்காந்து போட்டு பார்த்தேன். ஸோ போட்டு பார்க்கும்போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் தெரியாமல் இருந்தது. ஏன்னா ரிவைஸே பண்ணல. இப்போ 6th to 10th வரைக்கும் இருக்கிற தமிழ் புக் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஓல்டு புக் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் ஏரியாவில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணியிருந்தேன். ஸோ ஓல்டு புக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அளவுக்கு தான். அண்டு +1 +2 புக்கெல்லாம் வந்துட்டு நான் எதுவுமே கவர் பண்ணலை. ஸோ 10th புக்கிலேருந்து 10th வரைக்கும் இருக்கிற புக்கில் கேட்டிருந்தா அதுவுமே ரிவைஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஒரு கொஷின் தெரிஞ்சிருந்தது, ஒரு கொஷின் தெரியல, அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் அதுலேயும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க. இந்த நம்பர்ஸ் வச்சு வரக்கூடிய கேள்விகள் வந்துட்டு சரியாக தெரியல. இந்த ஆண்டில் வந்துட்டு பதிப்பித்தாங்க, இத்தனை கன்னிகளை உடையது அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இருந்துச்சுல்ல, அந்த மாதிரிக்கு மட்டும் ஆன்சர் தெரியல. அப்புறம் இலக்கணம் வந்துட்டு கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அதில் வந்துட்டு அடிவரையறை எல்லாமே கேட்பாங்க. அடிமோனை, எதுகை எது, சீர்னா என்ன அப்படிங்கிறது அது வந்துட்டு அதில் வந்து ரிப்பீட்டடாக கண்டிப்பாக 2 கொஷினாவது கேட்டுருவாங்க. அது வந்துட்டு நான் ரிவைஸ் பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக. அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ ஒரு சில கொஷின் தெரிஞ்சிருந்தது, ஒரு சில கொஷின் தெரியல. ஜிகே வந்துட்டு நான் டோட்டலாக அட்டன் பண்ணவே இல்லை, எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கல. அண்டு இது மேற்கோள்கள் வந்துட்டு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நாளைக்கு நான் வந்துட்டு என்ன படிக்கிறேன், எந்த மாதிரி ரிவைஸ் பண்ணிக்கலாம், தமிழ் வந்துட்டு எப்படி கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வீடியோ சொல்கிறேன். ஸோ நான் என்ன படிக்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ எனக்கு டெஸ்ட் இப்படி தான் போயிருந்துச்சு. ஸோ டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்துட்டு 60 போட்டிருந்தேன். 60+ போட்டிருந்தேன். பட் 60னே சொல்லிக்கலாம். 40 கொஷின் பக்கம் தப்பு பண்ணியிருந்தேன். ஸோ தப்பு பண்ண கொஷினெல்லாம் என்ன கொஷின் வந்துட்டு தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணினேன். ஸோ எந்தெந்த கொஷினுக்கு வந்துட்டு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத பார்த்தா அது கொஞ்சம் நமக்கு அப்படியே மெமரியில் ஸ்டோர் ஆகும், ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் பார்த்தேன். ஸோ பார்த்துட்டு இப்படி தான் போச்சு. என்னோடய OMR வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ எப்படி வந்துட்டு அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதும். ஸோ நாளைக்கு இந்த டாப்பிக்கில் தமிழில் வந்துட்டு என்னென்ன ரிவைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்துட்டு போடுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.